ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நாம் கர்த்தருடைய வார்த்தை முடிந்த பிறகு ஜெபிக்கலாம். நம்ம மத்தியில பாஸ்டர் கிருபாகரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். நல்ல கரங்களை தட்டி பாஸ்டர் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராரே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா, சோதரம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேப்ப மரத்தை வெட்ட வெட்ட என்ன வாசம் வரும்? கசப்பான வாசனை வரும். சந்தன மரத்தை இலைக்க இலைக்க நறுமணமான வாசனை வரும். அந்த விலையேற பெற்ற நலதம் என்ற பரிமள தைலத்தை இயேசுவோட சிரசுல உடைச்சு ஊத்தும் போது அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால நிரம்பி இருந்ததாம். வார்த்தை வெளிப்படும் போது, வசனம் வெளிப்படும் போது, ஜீவன் வெளிப்படும் பொழுது, விழுதை வெளிப்படும் பொழுது ஒரு நறுமணத்தின் சாயல் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தையோடு நீங்க கவனிச்சு பயணித்து வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். மனக்கண்கள் யாராருக்கெல்லாம் திறந்திருக்கிறதோ அவர்களை பிரச்சனைகளை மட்டும் பார்க்க மாட்டாங்க, பிரச்சனைக்கு பக்கத்துல இருக்க தீர்வையும் பார்ப்பாங்க. அல்லேலூயா. நாம் மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களா இந்த தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 கண்கள் இருக்குது, வலது கண் இடது கண். அப்படி இல்லை. மாம்சத்திற்குரிய கண், ஆவிக்குரிய கண். மாமிசத்துக்குரிய கண் எதை பார்க்கிறதோ அது ஆவிக்குரிய கண்களை பாதிக்கிறது. நீங்க எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உலகத்தை பார்க்குறீங்களா, இல்ல உலகத்தை உண்டாக்கின உன்னதரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வாழ்க்கையில எல்லாருக்குமே போராட்டம் தான், சரிங்களா? இந்த ஒரு வாரத்துக்கு 7 நாள் 6 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வர்றோம், சரிங்களா? எவ்வளவோ கஷ்டங்கள், பிரயாசங்கள், பாடுகள், சரிங்களா? பழிச்சொற்கள், அவச்சொற்கள், இழப்பு. அந்த பாடுகளின் மத்தியில ஞாயிற்றுக்கிழமை காலை வேளை பரிசுத்த நாள்ல, ஓய்வு நாள்ல, மனமகிழ்ச்சி நாள்ல, கர்த்தருடைய நாள்ல, கர்த்தருடைய சபைக்கு உள்ள வரும்போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு உங்களை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல தேவனே. பேசுகிறது நான் அல்ல. என்ன மறந்துருங்க. புல்பீட்ல இருந்து என்ன வார்த்தை வருது? ஏன்னா பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகுமா. அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையே எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. மனக்கண்கள் தெளிவாக்கப்பட்ட திறந்த நிலையில நம்ம இருக்கணும். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் போராட்டம் தான். இந்த போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்துகிட்டு இருக்கும் போது நமக்கு தேவனுடைய கிருபையின் மேல் கிருபை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பலத்தின் மேல் பலம் வரும். இந்த பலத்தின் மேல் பலன் வரும்போது வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கிடைக்கும் பொழுது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கப்படுவோம். அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் நம்ம மகிமைக்குள்ளே, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். அல்லேலூயா. அப்ப முதலாவது நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. போராட்டத்தின் மேல் போராட்டத்தை நாம சந்தித்து ஜெயிக்கணும்னா போராட்டம் வரும். போராட்டமே எனக்கு வேணாம் அப்படின்னா பிணங்களுக்கு தான் போராட்டம் வராது, அது அப்படியே கிடக்கும், சரிங்களா? நாம ஜீவன் உள்ள மனிதர்கள். போராட்டம் வரும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சரிங்களா? பிரச்சனை வந்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடும், நிக்காது. அல்லேலூயா. ஜீவ வசனம் தான் நிற்கும். ஆமென். அப்ப நாம இந்த நாள்ல இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்கலாம். மாதத்துடைய வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் வந்து பாருங்க, வாக்கு தத்தம் தேவனிடமிருந்து பெறப்படுகிற ஒரு வார்த்தை. மனுஷன் மனுஷனுக்கு சொல்கிறதல்ல, தேவ மனுஷன் தேவனுடைய பிள்ளைக்கு சொல்கிறது வாக்கு தத்தம். அல்லேலூயா. இந்த நாள்ல, இந்த நவம்பர் மாத வாக்கு தத்தத்தை நம்முடைய மேய்ப்பர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். 147ஆம் சங்கீதம் அது என்ன சொல்லுதுன்னா, பாதுகாப்பும் பராமரிப்பும் தரும் பரமன். இந்த 147ஆம் சங்கீதோட தலைப்பு என்னன்னா, பாதுகாப்பும் பராமரிப்பும் தரும் பரமன். அதுல 147ஆம் சங்கீதம் 13 மற்றும் 14 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கிறீங்க, படிங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமென். வசனத்தை படிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. வசனத்துல ஜீவன் இருக்குது. தேவனுடைய வசனத்தை வாஞ்சையோ தவணத்தோட படிக்கும் பொழுது எனக்கு தான், சரிங்களா? படிக்கும் பொழுது ஜீவன் ஒட்டிக்கல்லும், வந்து ஜீவன் ஒட்டிக்கல்லும். ஒரு பெயிண்ட் அடிச்சாலே பெயிண்ட் வந்து சட்டையில ஒட்டிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஈரமா இருக்குது.
இங்க பாருங்க, இந்த வசனத்துல ஜீவன் இருக்குது. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆராதிப்போம் என்றால் நம்மளுடைய தேவன் வாழ்ந்திருக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற தேவன், அவருடைய உயிரோடு உள்ள வார்த்தை நம்மளோட வட்டி கொள்ளும். வேத வசனத்தை நம்ம படிக்கும் போது எனக்கு தான் பேசுறாரு, என்னோட தான் பேசுறாரு, நான் என்ன நினைச்சிருக்கணும் அதுக்கு தீர்வா பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இந்த வசனம் ஒட்டி கொள்கிறதா இருக்குது. சரியான 1 மணி நேரத்துல முடிச்சிருப்பேன். இந்த 1 மணி நேரத்துல உங்களுடைய நினைவு எங்கும் தப்பி போக கூடாது. வார்த்தைக்கு நேரா தான் இருக்கணும். சரிங்களா? வார்த்தையை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா வார்த்தையை தவற விட்டீங்கன்னா பெரிய பூட்டை போட்டு சாவியை தொலைச்ச கதை. சாவி வார்த்தை, ஜீவன் வார்த்தை, பெலன் வார்த்தை, ஆரோக்கியம் வார்த்தை, எல்லா பதிலும் வார்த்தைக்குள்ள இருக்கிறது. சகல விதமான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு தேவன், அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. இயேசுடைய வார்த்தையை, இயேசுவானவரை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. உலக பொருள்னால நம்ம ஒருபோதும் திருப்தி அடைந்து விட முடியாது. உன்னதர் கொடுக்கிற வார்த்தையினாலே, வார்த்தையின் பலத்தினால நாம் திருப்தி ஆகும். அல்லேலூயா. அதனால இந்த 13 மற்றும் 14 வசனங்கள்ல இருந்து 4 விதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்க போறோம். இது நம்முடைய மேய்ப்பர் சொன்ன இந்த பாயிண்ட் தான். இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது, இந்த 2 வசனங்கள்ல இருந்து வரக்கூடிய 4 விதமான குறிப்புகள் என்னன்னா, முதலாவது தெய்வீக பாதுகாப்பு. முதலாவது என்ன? தெய்வீக பாதுகாப்பு. 2வது சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம். ஆமென். 3வது தேவ சமாதானம். 4வது நிறைவு, திருப்தி, ஒரு தெய்வீக பராமரிப்பு. இந்த 4 காரியங்களை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. வார்த்தையை கவனிக்கும் போது நம்ம வாழ்ந்திருப்போம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தப்பித்துக் கொள்வோம். வார்த்தையில தான் எல்லாமே சகலமும் இருக்குது. ஏன்னா உலகத்தை வார்த்தையினால படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப வார்த்தையே எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருக்கிறது. முதலாவது தெய்வீக பாதுகாப்பு. அல்லேலூயா. தெய்வீக பாதுகாப்பு. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். நீங்க படிக்கலாம், ஆதியாகமம் புத்தகத்துல யோசேப்போட அந்த சம்பவம்லாம் ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு தடவையாவது யோசேப்புக்கு தேவன் தரிசனமானார்னும் யோசேப்போட தேவன் பேசினார்னும் ஒரு வசனமும் கிடையாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஒருவனோடு இருக்கும் பொழுது அவன் பாதுகாக்கப்பட்டவன். அல்லேலூயா. பிரசன்னத்தை முதலாவது வாஞ்சிக்கணும். பைபிள்ல அந்த ஜெபத்திலே முழங்கால் படியிடும் பொழுது, ஆண்டவரே அதை தாங்க, இதை தாங்க, அது வேற. அவர் யெகோவா ஈரே, நிச்சயமா கொடுப்பார். உம்முடைய பிரசன்னத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய நிறைவு என்னோடு இருக்கணும், என்னை ஆட்கொள்ளணும். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நல்லா படிச்ச மனுஷனுக்கு, படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா எக்ஸாம் அவனை விட என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவன் எழுதிடுவான். ஏன்னா அவன் படிச்சிருக்கிறதுடைய நம்பிக்கையினாலே அவன் என்ன கேட்டாலும் நான் எழுதிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறான். ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு, தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான், ஒரு நாளும் பதற மாட்டான். அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை தொலைத்து விடக்கூடாது. சரியா? அப்ப முதலாவது என்ன? தேவனுடைய பாதுகாப்புல முதலாவது வரக்கூடியது தேவனுடைய பிரசன்னம். இந்த உலகம் பாருங்க, பயங்கரமான இருளான உலகம், அந்தகாரமான உலகம். எந்த வீட்லயும் எந்த சாத்தானும் டக்குன்னு உள்ள போய் உட்கார்ந்துக்கிறான். எங்கேயும் இருள் ஆக்கிரமித்து இருக்கிறது. அவன் போகாத இடமே கிடையாது. ஒரு மந்திரவாதத்தினால வீட்டுக்குள்ள ஒரு இருள், அந்நிய சக்திகளால வீட்டுக்குள்ள ஒரு இருள், இயலாமை அப்படிங்கிற ஒரு வீட்டுக்குள்ள இருள், பொருள் இல்லாதே அப்படிங்கிற ஒரு வீட்டுக்குள்ள இருள், படிப்பில்லை அப்படிங்கிற ஒரு வீட்டுக்குள்ள இருள், எத்தனையோ இருள். அதை தேவனுடைய பிரசன்னம் வந்தா எல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா. அவர் ஜோதிமயமானவர், தலை தங்கமயமானவர். சரிங்களா? அவர் வந்தாலே முதல் தேவன் படைத்தது என்ன? வெளிச்சம் உண்டாக கடவது. அல்லேலூயா. நாம் யாருன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், இயேசுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. வார்த்தையின்படி நடக்கணும். சரிங்களா? 2 விதமான கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க என்னன்னா வேத வசனத்தை நம்புகிறவர்கள். ஒருத்தவங்க யாரு? வேத வசனத்தை நம்புகிறவர்கள். இன்னொருத்தவங்க யாருன்னா வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அல்லேலூயா. நம்புவதை காட்டிலும் அடுத்த நிலை தான் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு மேல்படி கிடைக்கும். எடுத்த உடனே நான் 5வது ஃப்ளோர் போயிடுவேன், 10வது ஃப்ளோர். கீழ்ப்படியில இருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போனா மேல்படிக்கு போக முடியும். சரியா? இப்ப கீழே இருந்து எல்லா பக்குவமும் பெற்ற பண்ணுதான் நாம அதிகாரிகளாக, ஆளுபவர்களாக மாற முடியும். எடுத்த உடனே ஒரு ஹோட்டல் முதலாளி பிள்ளைய, அந்த முதலாளி எடுத்த உடனே கல்லாப்பட்டியில உட்கார வச்சிருவாரா? உட்கார வச்சிரு. உள்ள எவ்வளவு சாம்பார் இருக்கு, எவ்வளவு குழம்பு இருக்கு அவர் தெரியாது. கல்லால காசு வாங்கி போடுறது மட்டும் முதலாளியோட வேலை கிடையாது.
உள்ள என்னென்ன சரக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலாளியோட வேலை. அப்ப வேத வசனத்தின் ஆழத்துக்குள் ஆழம் செல்லும் பொழுது இருள் தானே இருக்கும். ஒரு இடத்துல கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆழத்துக்கு மேல ஆழம் வெட்டும் போது என்ன இருள் தான் இருக்கும். ஆனா வேதத்தின் ஆழத்துக்குள் ஆழம் செல்லும் பொழுது வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பைபிள்ல மட்டும்தான் ஆழத்துக்குள் ஆழம் செல்லும் பொழுது வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் கிடைக்கும். சரிங்களா? நதியோரத்துல போனா அழகழகான உருண்டையா கூழாங்கல்கள் கிடைக்கும். ஆனா சமுத்திரத்துக்குள்ள போனாதான் விலை உயர்ந்த முத்துக்கள் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வாழ்க்கை என்பது அதிர்ஷ்டம் கிடையாது, லக்கு கிடையாது. வாழ்க்கை என்பது தெரிந்தெடுப்பது. அல்லேலூயா. அதிர்ஷ்டம் தெரிந்தெடுக்க, நம்ம தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். நான் ஹவாயில இருந்தப்ப ஒரு $10 கொடுத்தா 3 சிப்பி கொடுப்பாங்க ஹவாயில. அந்த லக்கு எப்படின்னா, அது உடைச்சு பார்ப்பாங்க அந்த சிப்பிய. அதுல முத்து இருந்தா சில பேர் கத்துவாங்க, சந்தோஷப்பட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு லக்கு இருக்குது, லக்கு இருந்ததுனால அவங்களுக்கு முத்து இருக்குது. நிறைய பேர் $10 ஏமாந்துட்டு போயிருவாங்க. ஆனா சில பேருக்கு அது உள்ள முத்து இருக்கும். ஆனா வேதத்தை படிக்கிற எல்லாமே முத்தை கண்டுபிடிப்பவர்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு வாழ்க்கை அமைந்திருப்பது லக்னால கிடையாது. நீங்க ஒரு ஏதோ குருட்டாம்போக்குல ரட்சிக்கப்படல. தேவன் ஆதீனத்திலே முன்குறிக்கப்பட்ட ஒரு அழைப்பு. தாயின் கர்ப்பத்திலே நீங்கள் உருவாகும் முன்பாகவே, எலும்புகளும் ரத்தங்களும் திசைகளும் நரம்புகளும் உருவாகும் முன்பாகவே உங்களுடைய உருவம் இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார், உங்கள் நாமத்தை சூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டதுனாலதான் சபைக்குள்ள வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப சபையிலே தேவனுடைய வார்த்தை வல்லமையா வெளிப்படும் போது எனக்கு, என் குடும்பத்துக்கு, பிள்ளைக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். இயேசுவின் கல்வாரி சிலுவை இரத்தத்தின் மூலியமாக நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் நம்புறீங்க? என்னுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, என் பிள்ளையோட எதிர்காலம், என்னுடைய பேரன் பிள்ளை எல்லாத்துக்கும் சந்ததி ஆசீர்வாதமாக எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது தெய்வீக பாதுகாப்பு சொல்லும் போது சங்கீதம் 97:5 கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. அல்லேலூயா. முதலாவது வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவர். நம்ம வீட்டுக்கு பூட்டு பாதுகாப்பல்ல, எவ்வளவு பெரிய பூட்டானாலும் உடைக்கிறவங்க இருக்காங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல இருக்கான். எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட், இந்த பூட்டை உடைக்கவே முடியாது, அந்த லாக்கை உடைக்கவே முடியாது, நம்பர் லாக்ல இருந்து என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து பாக்குறோம் அது உடைச்சு என்னென்னமோ எடுத்துட்டு போறாங்க. எதை கண்டுபிடிச்சாலும் அது திறக்கிறதுக்கு ஒரு வல்லமை உள்ளவர்களா இருக்காங்க. ஆனா கர்த்தர் பூட்டினா அவர் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர். அல்லேலூயா. அப்ப முதலாவது வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவர். வாசல்களுடைய தாழ்பால் கர்த்தராலதான் பலப்படுத்த முடியும். அப்ப வாசல்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது, இயேசுவின் ரத்தம் தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. யாத்ராகமம் புஸ்தகத்துல நம்ம படிச்சீங்கன்னா தெரியும். யாத்ராகமம் 12:22 அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள்ல பூசும் பொழுது அந்த சங்கார தூதன், அவன் எப்படியாப்பட்டவனா? சங்கார தூதன்னா யார், அவனுடைய வல்லமைனா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஏசியா 28:2 ஒரு சங்கார தூதனை பத்தி போட்டிருக்கும். இதோ ஏசியா 28:2 திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்துல இருக்கிறான், அவன் கல் மலையை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் இருப்பான். அல்லேலூயா. அந்த சங்கார தூதன் தேவன் சொல்லியிருக்காரு, எந்தெந்த வீட்டுல நிலைக்கால்கள்ல வாசல்கள்ல ஆட்டுக்குட்டியோட ரத்தம் இல்லையோ அவங்க எல்லாத்தையும் வெட்டு அப்படிங்கிறான். அவங்களுடைய பிள்ளைகளை வெட்டு அப்படி சொல்றத பார்க்கலாம். எந்தெந்த வீட்டுல இயேசு அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் இருக்குதோ அப்ப அவன் பாருங்க, அவன் பார்க்க கூட மாட்டான். ரத்தத்துக்கு ஆட்டுக்குட்டி அது ஒரு மிருக ஜீவன். சரிங்களா? 6 அறிவு இல்லாத 5 அறிவு உள்ள ஒரு மிருக ஜீவன். 1 வயசு. அந்த 1 வயசு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துக்கு அவர் பவர். அவன் சங்கார தூதன் அதை பார்த்து பயந்து விலகி போறான், தாண்டி போறான். ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துக்கே அவ்வளவு வல்லமைனா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர ரத்தத்தை நாம் மாதம் வார வாரம் பருகுறோம். நாம் எவ்வளவு பாதுகாக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாசல்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் நாமே. அல்லேலூயா. எவ்வளவு பிரயாணங்கள் செய்யறோம், எவ்வளவு பொல்லாத மனிதர்களை பார்க்கிறோம், எத்தனை அந்தகார சக்திகள், எவ்வளவு பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், மாந்திரியங்கள், தகடு தாயத்து மந்திரம் போய் பெருகி இருக்கிற உலகத்துல நாம் ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அவர் நம் வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு, இன்னும் நல்லா சொல்ல போனா பேரன் பிள்ளை எல்லாத்துக்குமே. அல்லேலூயா. தாழ்பால்களை பலப்படுத்துகிற ஒரு ஆற்றல் கர்த்தர்ட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. முதலாவது நம்முடைய வீட்டுல இயேசுவின் ரத்தம் இருக்கணும். நீங்களே அந்த ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்களா? கொஸ்டின். இயேசுவின் ரத்தத்தை அந்த திருப்பந்தியை கையில எடுக்கக்கூடிய அந்த நிலைமையை விட்டு விடக்கூடாது. திருப்பந்தியில கை வைக்கணும். வேதத்துல பைபிள்ல
சொல்லப்பட்ட சடங்காச்சாரங்கள் 2 தான் வேதத்துக்கு, சபைக்கு. ஒண்ணு ஞானஸ்தானம் எடுக்கணும், 2வது திருப்பந்தியில கை வைக்கணும். இது ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? அந்த பானம், இயேசுவின் ரத்தத்தை பானம் பண்ணும்போது பயத்தோட, ஆண்டவரே எவ்வளவு பெரிய பரிசுத்தர், ஆண்டவரே பரிசுத்தர், அந்த பரிசுத்தரோட ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும் பொழுது அந்த பரிசுத்தத்தின் ஜீவன் நம்மள இருந்து வெளிப்படணும். அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. ஒரு பயம், அந்த ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுதே, திராட்சை ரசத்தை பானம் பண்ணும் பொழுதே ஒரு பயத்தோட, இயேசுவின் ரத்தம் ஜெயம், எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த பயத்தோட நீங்க ரத்தத்தை பானம் பண்ணும்போது சங்கார தூதன் டச் பண்ண முடியாது. அல்லேலூயா. பயபக்தியோட பானம் பண்ணணும். பானம் பண்றது வேற, பயபக்தியோட பானம் பண்றது வேற. அப்ப வாசல்களின் தாழ்பால்களை முதலாவது எப்படி தேவன் பாதுகாக்கிறாரு? அவருடைய ரத்தம். 2வது நம்மளுடைய வாசல்களின் தாழ்பால்களை எப்படி பலப்படுத்துறது? உபாகமம் 6:9 தேவனுடைய வார்த்தைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அல்லேலூயா. வீட்டிலே வசனம் இருக்கும். நிறைய பேர் வீட்டுல வசனம் இருக்குது, உள்ளத்துல வசனம் இருக்க மாட்டேங்குது. இருதயத்துல நிறைய வார்த்தைகளை சேமித்து வைக்கணும். பேங்க்ல நிறைய பணம் சேமித்து வச்சிருப்போம், நிறைய தானியங்களை சேமித்து வச்சிருப்பாங்க. வார்த்தைகளை சேமித்து வைத்த மனிதன் வாழ்ந்திருப்பான். வார்த்தைகள் அப்பப்ப தேவன் எடுத்து கொடுப்பார். சரிங்களா? எந்த பிரச்சனைக்கு என்ன வார்த்தை அழகா இருக்கும். அப்ப முதலாவது ரத்தத்தினால பாதுகாப்பு, 2வது வார்த்தை. அதுல உபாகமத்துல போட்டிருக்குது இல்லையா? தேவனுடைய வார்த்தைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அல்லேலூயா. 3வது பாத்தீங்கன்னா எப்படி பாதுகாப்பு அப்படின்னா, ஆதியாகமம் 4:7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்து கிடக்கும். அல்லேலூயா. வாசற்படியில எதுக்கு படுத்து கிடக்குமா? பாவம் படுத்து கிடக்குமா, சர்ப்பம் படுத்து கிடக்குமா, பிசாசு சாத்தான் படுத்து கிடப்பான். நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னா, ஒளியின் பிள்ளைகள்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா, தேவன் தன்னுடைய உயிரையே ஜீவனையே கொடுத்திருக்கார். நம்மகிட்ட உள்ள பொருட்களை கொடுத்து உதவுறவர்களாக இருக்கணும். நன்மை செய்யும் போது நம்முடைய வாசல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. யோபுடைய வீட்டை சுற்றி வேலி அடைத்த தேவன். நிறைய பேருடைய வீட்டை சுற்றி வேலி இல்லை அப்படின்னா ஒரு திறந்து விடப்பட்ட நிலைதான் பூமி கீழே. ஒரு ஆடு இருக்கான்னா ஒரு ஆட்டோட மதிப்பு எவ்வளவுன்னு தெரியும். சரிங்களா? எவ்வளவோ 1000த்துல ஆடு வளர்க்குறவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கிறத பார்க்கலாம். ஆடு வளர்க்குறவங்க சரிங்களா, மனுஷனை தான் போய் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டணும் அப்படி கிடையாது. ஆட்டை வளர்க்குறவங்க எவ்வளவு பாதுகாப்பா வளர்க்குறாங்க. அப்ப அந்த ஆட்டுக்கு பாதுகாப்பு மேய்ப்பன் நல்ல வேலி அடிச்சு வச்சிருக்கலாம். அதே போல யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைத்ததுனால பிசாசு யோபுவை டச் பண்ண முடியல. யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கறான்? தேவன்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கறத பார்க்கலாம். தேவன் யோபுட்ட சொல்லல, யோபு இங்க வா, எனக்கும் சாத்தானுக்கு ஒரு போட்டி இருக்குது, சரியா? நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன், நீ என்ன மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும் நீ மறுதளிச்சிடாதே அப்படி சொன்னாரா? சொல்லவே இல்லை. ஏன்னா அவனுக்கு வார்த்தையின் வீரியம் உள்ள இருக்குது. போராட்டத்துல நிக்க பழகணும். யோபு போராட்டத்துல நின்னா ஜெயிச்சா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மரம் இருக்குது, கனிகள் நிறைந்த மரம். அந்த மரம் மற்றவர்களுக்கு பயன்படும் சொல்லிட்டு அந்த மோசமான காற்று என்ன பண்ணுமா, தன்னால முடிந்த அளவுக்கு தன் ஜீவனை கொடுத்து அந்த மரத்தை சாய்க்கணும்னு அந்த காத்து தள்ளுமா. அப்ப காத்து தள்ளும் போது மரத்தோட வேர் மண்ணு பிளக்கும் போது எப்படியாவது விழுந்துரும் அப்படின்னு அந்த காத்து நினைக்குமா. ஆனா மரம் என்ன நினைக்குமா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேற இன்னும் நான் உள்ள விடுவேன். அல்லேலூயா. பூமி பிளக்கும் போது வேறு உள்ளதான் போகணுமே ஒழிய, நாம விசுவாச பிள்ளைகள் ஒரு ஆலமரத்தை போல அரச மரத்தை போல இருக்கணும். பிடுங்கணும்னு வரக்கூடிய ஒரு மல்லாட்டை செடி, ஒரு கடலை செடி, நிலக்கடலை செடி புடுங்கணும்னு வந்துடும் இல்லையா? கீரை புடுங்கணும்னு வந்துருமா? ஆலமரம் அரச மரம் புடுங்கணும்னு வருமா? வராது. அப்ப நாம எப்படி எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள வேறு ஒன்று இருக்கிறோம், அது விஷயம். வேறு ஒன்று வசனத்துல எவ்வளவு கட்டப்பட்டிருக்கீங்க, வார்த்தையின் தெளிவு, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. வேதத்துல எவ்வளவோ வார்த்தை இருக்குது, அது கண்ணு திறக்காதனால அநேருக்கு தெரியல. ஆகாருக்கு பக்கத்துலதான் கிணறு இருக்குது, துறவு இருக்குது, தெரியாம பரித வைக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பிள்ளையாம் தேவனை பார்த்தவன் சரிங்களா, தேவனோடு பேசுறவன் கழுத பார்த்தது இவன் பார்க்க முடியல. சரிங்களா? மனக்கண்கள் மூடப்படும் பொழுது வேத வசனத்தை நம்மளால சரியா படிக்க முடியாது. கவலைப்படும் போது, கண்ணீர்ல இருக்கும் போது, துக்கத்தின் மத்தியில வேதத்தை படிக்காம இருந்துடாதீங்க. அந்த சமயத்துல படிக்கும் போது மனக்கண்கள் விரிவடையும், தெளியும். அல்லேலூயா. நீங்க எதை பாக்குறீங்க, மாம்சத்துக்குரிய கண்கள்ல எதை பாக்குறீங்களோ அது ஆவிக்குரிய கண்களை பாதிக்கும். நல்லதை பார்த்தா நல்லது நடக்கும். விழுந்து போன விசுவாசிகளை பாத்தீங்கன்னா நீங்களும் விழுந்துருவீங்க. எழுந்து நிக்கிற, எழும்பி பிரகாசிக்கிற தேவனுடைய மனுஷங்களை பார்க்கணும். அவங்களுக்கு தான் அது ஆகும், எனக்கு அது ஆகாது.
ஏன்னா என் பக்கத்திலே 1000 பேரும் என் வலதுபுறத்திலே 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருடைய செட்டையின் கீழே ஒரு பாதுகாப்பு இருக்குது. அல்லேலூயா. மல்கியா புத்தகத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, அவர் செட்டையின் கீழே ஒரு ஆரோக்கியம் இருக்கிறத பார்க்கலாம். அப்ப தெய்வீக பாதுகாப்பு எப்படின்னா, இயேசு அழகா மலை பிரசங்கத்துல சொல்லுவாரு, மத்தேயு 7:24 25, கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டவனுடைய வீடு பெருமலை சுரிந்து பெருவெல்ல வந்தால் அது அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா நம்ம வீட்டை எதுல கட்டியிருக்கோம்? கண்மலையில, கர்த்தருக்குள்ள, இயேசுக்குள்ள, வார்த்தைக்குள்ள, ஜீவனுக்குள்ள கட்டி இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நாமே ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அஸ்திபாரம் கண்மலையில போடப்பட்டிருக்குது. சரியா? நாம கிறிஸ்தவர்கள் என்றால் வார்த்தைக்குள்ளே நாம் அஸ்திபாரம் போடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். உன்னத பாட்டு 4:12 ஒரு நல்ல வசனம் இருக்கும். மணவாட்டியை குறித்து மணவாளன் சொல்கிற ஒரு வார்த்தை, என் சகோதரியே, உன்னத பாட்டு 4:12, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், என்னது? அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். உன்னத பாட்டு. அல்லேலூயா. வார்த்தை எப்படி வருது நீங்க பாத்தீங்கன்னா, அடைக்கப்பட்ட, மறைவு கட்டப்பட்ட, முத்திரிக்கப்பட்ட. தேவன் உங்களை பாதுகாத்திருக்கிறார். அவரை தாண்டி உங்களை யாரும் தொட முடியாது. மனக்கண்கள் திறந்திருக்கணும். எலிசா சம்பவத்துல அவனுக்கு தெரியுது, அந்த பிடிக்க வந்த ராணுவம், அவன் வேலைக்காரன் ராணுவத்தை மட்டும் தான் பாக்குறான். ஆனா எலிசா தீர்வை பாக்குறான். ராணுவத்துக்கு பின்னாடி மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறத பார்க்கலாம். எலிசாவுக்கு மனக்கண்கள் திறந்ததுனால அவன் பிரச்சனையை மட்டும் பார்க்கல, பிரச்சனைக்கு பக்கத்துல நிக்கிற தீர்வையும் பார்க்கிறான். அல்லேலூயா. அந்த ராணுவ வீரர்கள் இத்தனை தேவ தூதர்களை தாண்டி எலிசாவை தொட முடியுமா? அவன் பயப்படுறான். எலிசாவுடைய வேலைக்காரன். எசேக்கியா சம்பவத்துல பாக்க, எலிசாவை சுத்தி எத்தனை தேவதூர்கள் இருக்காங்க? எத்தனையோ தேவதூர்கள் இருக்காங்க. தாண்டி வர முடியுமா? வர முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். வார்த்தைக்குள்ள ஜீவனை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. என்னோட தேவன் என்ன பேசுறாரு அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பைபிள் படிக்கும் போது அந்த சிந்தனை, இந்த சிந்தனை, விளையாட்டு, குடும்பம், கஷ்டம், கவலை, அதை பார்க்கவே கூடாது. ஜீவனை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். இயேசுனோட இருக்கிறார் அப்படிங்கிற பார்க்கும்போது வார்த்தை ஜீவன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெளியில வரும். அது அப்படியே மனசுல எடுத்துக்கொள்ளணும். இயேசு ஆட்டுக்குட்டி, அது 1 வயசுதான். அது ஆட்டுக்குட்டி ஒண்ணுமே தெரியாது. பரம்பரைகளை, நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்கும். அல்லேலூயா. அந்த பானம் பண்ணும் போதே உற்சாகமா, சந்தோஷமா, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், அதை புசிக்கணும், பானம் பண்ணணும். ஆண்டவர் வெளிப்படுவார். பாருங்க, ஆள்பால்களை யார் பலப்படுத்துறது? கர்த்தர். நோவா பாருங்க, அவன் பேலையை செஞ்சுட்டு நோவாவை உள்ள விட்டு யார் கதவு சாத்தினது? கர்த்தர் தான். அந்த கதவை யாராவது திறந்தாங்களா? திறக்க முடியல. எல்லாம் அந்த காலத்துல நல்லா வலிமையான ஆள் ஏறி போய் கதவை திறந்திருக்கலாம். ஒரு ஆளும் திறக்க முடியல. கர்த்தர் பூட்டுனா அதை ஒருவனாலும் திறக்க முடியாது. கர்த்தர் பூட்டுகிறதை திறப்பவன் யார்? ஏன்னா அவர் சமுத்திரத்துக்கே பூட்டு போடுகிறவர். அல்லேலூயா. யோபு 38:10-11 வசனங்கள்ல, யோபு 38:10-11, நான் சமுத்திரத்துக்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு. அல்லேலூயா. எதுக்கு பூட்டு போடுறாரா? சமுத்திரத்துக்கு பூட்டு போடுகிறவர். நமக்கு பூட்டு போட மாட்டாரா? நம்முடைய பாதுகாப்புக்கு நிச்சயமா போடுவார். அடுத்து பாத்தீங்கன்னா ஆமோஸ் 1:5, நான் தமஸ்குவின் தாழ்பால்களை உடைப்பேன் அப்படிங்கிறார். தேசத்தோட தாழ்பால்களை தேவன் உடைப்பாராம். அங்க நம்ம தானியேல் புத்தகத்துல பாக்குறோம் இல்லையா, பாபிலோன் ராஜ்யம் மகா பெரிய ராஜ்யம், நேபுகாத் நேச்சராலே கட்டப்பட்டது. அந்த அரண்மனைகள் விஸ்தாரமானது. அந்த பாதுகாப்பு சொல்லவே முடியாது. அந்த தேசத்தோட தலை, அந்த நிலைமையை அந்த கோரேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா ஒரு நாள்ல தேசத்தோட தலைமையை மாத்திட்டார். பாருங்க, இரும்பு தாழ்பால்களை முறிச்சிட்டான். பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அவன் பாருங்க, ராஜா பெல்சத்சார் நினைச்சிருக்கான், இந்த கதவை எவனும் உடைக்க முடியாது. அவன் உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான். நாம நினைக்கலாம், எத்தனையோ பவுன் தங்கம் இருக்குது, இந்த பூட்டை வச்சு பூட்டினா தங்கத்தை பணத்தை கொள்ளையடிக்க முடியாது. அவன் நோக்கத்துக்கு வந்து கொள்ளையடிச்சு போயிடுவான். எப்படி டெக்னிக்கலா பூட்டை திறக்கிறாங்க, எப்படி டெக்னிக்கலா அந்த நம்பர் லாக் எல்லாம் ஓபன் பண்றாங்க. ஆனா தேவன் பூட்டிட்டார்னா அவனுடைய பாருங்க மனநிலையே மாறிடும். அது பக்கமே வரமாட்டான். அப்பனுடைய நம்மளுடைய தாழ்பால்களை பலப்படுத்துறது யாரு? கர்த்தர் தான், தேவன் தான். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3:7, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செட்டை நிழல்ல ஓடி வந்துடணும். சங்கீதம் 91:4, அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அடைக்கலம் புகும்போது என்ன நடக்கும்? யாத்திராகமம் 19:4, மல்கியா 4:2, செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். செட்டைகளின் மேல் நம்மை தூக்கி
பறந்து செல்வார். அல்லேலூயா. யாத்திராகமம் 19:4 செட்டைகளின் மேல் சுமந்து அப்படின்னு போட்டிருக்கும். அப்ப நாம மற்றவங்களை பாதுகாப்பு அப்படிங்கும்போது நம்பணும். நம்ம கர்த்தர் நம்மளை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பூட்டு போடாம வந்துடாதீங்க. நம்ம செய்யற வேலையை நம்ம செய்யணும். நம்ம செய்யற வேலையை ஆனா பாதுகாக்கிறவர் யாரு? கர்த்தர் தான். சரிங்களா? அறிவீனமா இருந்துடக்கூடாது. கர்த்தர் எப்பயாவது தெரியாம பூட்டு போடலையே மறந்துட்டியா, அந்த சமயத்துல கர்த்தர் காப்பாரு. நீ தெரிஞ்சே பூட்டு போடாம வந்தீங்கன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செஞ்சிடணும். சரியா? அடுத்து 2வது, சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம். சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம். அநேகர் உடைய மனநிலை என்னன்னா, நான் நல்லா இருக்கிறத விட என் பிள்ளை நல்லா இருக்கணும். அந்த தகப்பன், நிறைய தகப்பன்மார் இருக்கீங்க, தாய்மார் இருக்கீங்க. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். அதுதான் உண்மையான தகப்பன். கை தூக்கி விடுகிறது தான் தகப்பன். எந்த முதலாளியுமே தன்கிட்ட வேலை பார்த்த தொழிலாளி முன்னேறத விரும்ப மாட்டான். எந்த முதலாளி ஐயோ விட அடக்கி வை அப்படிமா. ஆனா நல்ல தகப்பன், நீ என்னோட நல்லா சம்பாதிக்கணும், நீ என்னோட பேரும் புகழுமா இருக்கணும், நீ என்னோட வாழ்ந்திருக்கணும், என்னோட நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படிங்கிறவன் தான் நல்ல தகப்பன். நம்முடைய ஒரு மாம்சத்துக்குரிய தகப்பன் கதை கேட்டா கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப மாம்சத்துக்குரிய தகப்பனை அப்படி செய்யும் போது ஆவிக்குரிய பரம தகப்பன், நம்முடைய பரமபிதா, மகிமையின் பிதா எப்படி கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சந்ததிகளுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க இப்ப தேவனை அறியாத, தேவனுக்கு மரியாதை கொடுக்காத, தேவ பயம் இல்லாத ஒரு சந்ததி எழுந்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலும் நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய சந்ததியா எழுமணும்னா பிள்ளைகளை நடக்க வேண்டிய விதத்துல நீங்க நடத்துங்க. படிக்கும் போது பிள்ளைங்க படிக்கணும். படிக்கிற காலத்துல நல்லா படிச்சா சம்பாதிக்கிற காலத்துல நல்லா சம்பாதிக்கலாம். விதைக்கிற நேரத்துல நல்லா விதைச்சா அறுக்கிற நேரத்துல அறுக்கலாம். உழைக்கிற நேரத்துல உழைச்சாதான் மாசத்துல வர வேண்டிய சம்பளம் வரும். சரிங்களா? அழைப்பு என்ன, அதை நீங்க கவனித்து இருக்கும் பொழுது தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சங்கீதம் 128 பிள்ளைகளை குறித்து எவ்வளவு ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்குது. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். அல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகள் அது நமக்கு ரொம்ப முக்கியம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை. உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நீங்க நீதிமானா இருக்கணும். அல்லேலூயா. நீதிமான் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நீதிமானாகுதுன்னா, இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள். அல்லேலூயா. என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமா இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம நல்லா இருந்தா நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். பிள்ளைகளை பத்தி கவலைப்படவே இல்லை. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதான் முளைக்கும். சரிங்களா? ஏசாயா புத்தகத்துல ஒரு நல்ல திராட்சை செடியை நட்டு வளர்த்து வந்து அது கனி கொடுக்கும் போது பார்த்தா புளிப்பான கனிகளை கொடுத்துச்சான். இவ்வளவு தூரம் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க. எல்கேஜில இருந்து ப்ரீகேஜில இருந்து +2 எத்தனை வருஷம்? 15 வருஷம். 15 வருஷம். அப்புறம் காலேஜ் ஒரு 3 வருஷம் 4 வருஷம், மிஞ்சி போனா 5 வருஷம், 20 வருஷம் படிச்சுட்டு அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனா உனக்கு 10,000 ரூபாய் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சம்பளம் தரங்கிறான். 20 வருஷம் படிச்சதுக்கு எவ்வளவு சம்பளம்? பேசிக் அதான். பேசிக்கு அதான். சரிங்களா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை 10,000 ரூபாய் கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல, நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்ற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்க பாத்திருக்கீங்களா? உங்க பக்கத்து வீட்டுல பார்க்கலாம், ஏத்த வீட்டுல பார்க்கலாம். சில இதுக்கு விசுவாச பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம். பிள்ளைகளே வளர்க்க வேண்டிய விதத்துல நான் பாட்டுக்கு வசனம் சொல்லிட்டு போயிடலாம், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கும், நல்லா இருக்கும், நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி கிடையாது. புல்பீட்ல இருந்து வசனம் வருதுன்னா நிபந்தனைகளோடு வர்றதா வசனம். ஆசீர்வாதம் இதை செஞ்சா நான் அதை செய்யறேன். உன் பிள்ளைகளை நீங்க சரியா வளர்த்தீங்கன்னா கர்த்தர் உங்க பிள்ளைகளை அவர் இன்னுமா அழகா வளர்ப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்குள்ள வளர்ப்பார். அல்லேலூயா. விதைக்க வேண்டிய நேரத்துல பிள்ளைகளை நல்லா பெரம்பெடுத்து, சரிங்களா, வெளுத்து விட்டுறக்கூடாது. சரியா? அதை கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கணும். சரியா? ஏன்னா பிள்ளையோட புத்தியில மதியினம் ஒட்டி இருக்கும். அதை தண்டனை என்கிற பிரம்பு அகற்றும். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தகப்பன் மூலதான். முதல்ல அவன் வழி நடத்துகிறதா. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி எதை விதைச்சிருக்கீங்க? பிள்ளைக்கு நல்ல வார்த்தையை கொடுத்தா கசாப்பு கடையில் உள்ள கிளி வெட்டு குத்தும் தான் பேசும். வெட்டு 1/2 கிலோ கறி 1/2 கிலோ ரத்தம் அப்படிதான் பேசும். கசாப்பு கடையில் உள்ள கிளி கிளி கறியை வெட்டிக்கிட்டு இருப்பான், கிளி வெட்டுறா குத்துறா அதை தான் பேசும். ஆனா வாத்தியார் வீட்டு கிளி அது என்ன சொல்லி தருதோ அதான். நல்லவன் வீட்டுல வளர்க்கக்கூடிய கிளி என்ன சொல்லி தருதோ அதான். நம்ம பிள்ளைங்க சொன்னதை சொல்லுகிற கிளி பிள்ளைகள். இப்ப அது நம்ம என்ன சொல்லித்தரோம், என்ன சொல்லித்தரோம்? இதயத்துல நல்ல வார்த்தைகளே விதைக்கணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்களா, அந்த எரேமியா 35:19 ரேகா புத்திரர்கள் ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு தனி பிரிவு. அவங்க தகப்பன் சொல்லியிருப்பாரு, நீங்க திராட்சை ரசம்
குடிக்காதீங்க திராட்சை ரசம். இப்ப விசுவாச பிள்ளைகளே தகப்பன் வெளி தேசத்துக்கு போயிட்டாங்க, இங்க சென்னையில இருந்து வெளி மாநிலத்துக்கு வேலை போயிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே மாறிடுது. இங்க பாத்தீங்கன்னா சபைக்குள்ள இருக்கும்போது தேவதூதனே தோத்து போயிருவான். ஆராதனை என்ன, பாட்டு என்ன, அப்படி ஒரு ஒழுக்கம், பரிசுத்தம், ட்ரெஸ் என்ன, தேவதூதனே பயந்துருவான். இவனை போல நான் இல்லை. சர்ச்சை விட்டு வெளியிறங்குனா சாத்தானே பயப்படுவான். ஆஹா, நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி. இங்க சபையில எப்படி இருக்குமோ அதே போலதான் வெளி மாநிலத்துல இருக்கணும், வெளி தேசத்துல இருக்கணும். யோசேப்பு வெளி தேசத்திலும் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேல் வெளி தேசத்திலும் அவங்க ஒரு உத்தமமான வாழ்க்கையை, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையை பார்க்கணும். அப்ப இங்க எப்படி இருக்கிறோமோ அங்க அப்படி இருக்கணும். நாம சொல்லிக் கொடுக்குற விதத்துல இருக்குது, சொல்லிக் கொடுக்குற விதத்துல இருக்குது. அந்த ரேகா புத்திரர்கள் அவங்க தகப்பன் சொன்னாரு, நீ திராட்சை ரசம் குடிக்காதுன்னு. சந்ததி சந்ததியா கடைபிடிச்சு வராங்க. எரேமியாட போய் சொல்லு, எரேமியா சொல்லுவாரு, நீங்க திராட்சை ரசம் கொடுங்க, கர்த்தர் தான் சொல்றாரு. இல்ல 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 திராட்சை ரசம் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. தகப்பனுக்கு அவன் ஒரு மாம்சத்துக்குரியவன். ரேகா புத்திரர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். தகப்பன் சொல்லிட்டாருங்கிற ஒரு வார்த்தைக்காக திராட்சை ரசத்தை குடிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தரே இறங்கி வந்து சொல்றாரு, கீழ்ப்படி, இதை செய்ய, அதை செய்யாதுன்னு. அதை கண்டுகிறதே கிடையாது, கண்டுகிறதே. அதனாலதான் ரேகா புத்திரருக்கு என்ன ஆசீர்வாதம்னா, எரேமியா 35:19 ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும், நம்ம பிள்ளைங்க நிக்கணும். எலியா சொல்றாரு இல்லையா, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான். அதான் எலியாவோட குவாலிபிகேஷன். உங்களுடைய குவாலிபிகேஷன் உங்களுடைய படிப்பல்ல, சொத்தல்ல, கனமல்ல, நீங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறீர்களா, அதான் உங்க குவாலிபிகேஷன். ஏசாயா 65:23 அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடே அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளை பெற்றெடுக்கணும். அல்லேலூயா. வித்து சரியா இருந்தா அதோடைய குணங்கள் சரியா இருக்கும். அந்த எந்த செடியை ஊன்றமோ அந்த செடி தான் நமக்கு வளரும். சரிங்களா? பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த வந்தா கர்த்தர் தானாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அதனால பிள்ளைகளை குறித்த கவலை உங்களுக்கு நடத்த வேண்டிய விதத்திலே இருக்காது. அதனால என் பிள்ளை வழி தப்பி போயிருவான், பாதை மாறி போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வளர்க்க வேண்டிய விதத்துல வளருங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை அவர் எடுத்து வளர்ப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளை பொறுத்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உலகத்தானே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். உலகத்தின் பிள்ளைகள், பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க பாக்குறோம் இல்லையா? உலகத்தின் பிள்ளைகளே ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது உன்னதருடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும்? அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஏன்னா நீங்க உக்ரானக்காரர்கள். நீங்க பிள்ளைகள் வளர்த்த விதத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லை, எவ்வளவு துக்கப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, அல்லல் படுறாங்க, வெக்கப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு கர்த்தர் குழந்தைய கொடுத்து குழந்தைய எப்படி வளர்த்து வச்சிருக்கியே கேட்பார். மனைவி எப்படி பார்க்காம இருக்கிறியே, கணவனை கவனிக்காம இருக்கிறியே, கண்டிப்பா கேட்கிறார். எல்லாம் உக்ரானக்காரர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு கரெக்டா கணக்கு கொடுக்கணும். சரியா? அடுத்து முதலாவது நம்ம பார்த்தோம், தாழ்ப்பாளர்களை குறித்து பார்த்தோம். இயேசுவின் ரத்தம் ஒரு பாதுகாப்பு கொடுத்தது, தேவனுடைய வார்த்தை பாதுகாப்பு கொடுக்கிறது, நன்மை செய்யறதுனால பாதுகாப்பு பார்த்தோம். பிள்ளைகள் நம்ம வளர்க்கிறது ஆரம்பத்துல வளர்க்க வேண்டிய விதம், அதனால ஆசீர்வாதம். மூன்றாவது என்ன பார்க்க போறோம்? தேவனுடைய சமாதானம். அதுல படிங்க, அந்த வாக்குத்தத்த வசனத்தை படிங்க. சங்கீதம் 147. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு கிடைத்த வெளிப்பாட்டின்படி, எனக்கு இருக்கிற சின்ன வேத அறிவின்படி, உச்சிதமான கோதுமையினால திருப்தி ஆக்குறாருன்னா, உச்சிதமான அப்படின்னா விலையேற பெற்ற, அழகு நிறைந்த, உன்னதமான அப்படிலாம் அர்த்தம். உச்சிதம்னா எனக்கு கிடைத்த வெளிப்பாட்டின்படி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குறாருன்னா, உச்சிதமான கோதுமை இயேசுதான். அல்லேலூயா. ஏன்னா பெத்லகேமுக்கு போனா, எருசலேமுக்கு போனா, எருசலேம்ல இருந்து வர்றவங்க கண்டிப்பா பெத்லகேம் போவாங்க. பெத்லகேம்ல இருந்து வர்றவங்க மாவு பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. கோதுமை மாவு பாக்கெட். அங்கே உயர்தர கோதுமை மணிகள் விளையுமா, உயர்தர கோதுமை மணிகள் விளையுமா. அப்ப உச்சிதமான கோதுமைனா எதை குறிக்குது? இயேசுவை குறிக்கிறதாக இருக்குது, எனக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாட்டின்படி. அப்ப நாம எப்படின்னா நம்மளுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குனா, நம்ம வீடு முதலாவது சமாதானமா இருக்கணும், நம்ம பணி செய்கிற இடம் சமாதானமா இருக்கணும், பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள் சமாதானமா இருக்கணும்,
அப்புறம் நாம செய்யற பயணங்கள் சமாதானமா இருக்கணும். அநேகர் எத்தனையோ பெரிய பணக்காரங்கெல்லாம் பாக்குறோம், திடீர்னு நியூஸ் பேப்பர் காலையில பார்த்தா தொழிலதிபர் தற்கொலை, கூவத்தில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார், என்னென்னமோ பாக்குறோம் இல்லையா? என்னென்னமோ. ஏன் சமாதானம் இல்லை? நிறைய பேரு எவ்வளவோ கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க, தூங்க முடியல. தூக்க மாத்திரை போட்டால் தூக்க மாத்திரை கம்பெனி அவங்களாலதான் பொழைக்குது, சரியா? தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வரல. ஏன்? சமாதானம் இல்லை. எல்லா ஆசீர்வாதத்தோட பெரிய ஆசீர்வாதம் நித்திரதான். ஏன்னா தேவன் தனக்கு பிரியமானவனுக்கு, அதனால நிறைய பேர் நல்லா தூங்குறாங்க பாருங்க. பிரியமானவனுக்கு தான் நித்திரை அளிக்கிறார். யோனா கூட போய் தூங்கிட்டார். தேவன் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்னு போய் கீழே தூங்குறத பார்க்கலாம். பேதுரு டாப் கிளாஸ் சொல்லலாம். ஜெயில போட்டிருக்காங்க, காலையில உனக்கு தலை கட் பண்ண போறாங்க, சரி கட் பண்ணி போய் தூங்குறாரு. பிரியமானவனுக்கு தேவன் நித்திரை. அப்ப தேவ சமாதானம் உள்ளவர்கள், சமாதானம் யாரோட இதயத்துல இருக்குதோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சில பேருக்கு கிஃப்ட் இருக்கும், ஸ்மைலிங் ஃபேஸ், எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு அந்த பார்க்கும் போதே ஒரு ரிசீவ்டு விருந்தோம்பல் பண்பு, சரிங்களா? சில பேர் எப்பவுமே முகத்தை சிரிச்ச முகமா வச்சிருக்கிறவங்கள பார்க்கலாம், அவர் பார்த்தாலே சந்தோஷமா இருக்கும். அது சில பேருடைய வார்த்தை சமாதானத்தின் வார்த்தைகளை பேசுறத பார்க்கலாம். நல்ல நல்ல பாசிட்டிவா ஒரு எனர்ஜி வார்த்தைகள் வெளியில தெரிக்கிறத பார்க்கலாம். நல்ல தூக்கி நிறுத்தக்கூடிய வார்த்தைகளை தெரிக்கிறத பார்க்கலாம். சில பேரை பாத்தீங்கன்னா எப்பவும் பாத்துங்க பழிச்சொல் இழிச்சொல், கீழே விழுந்து நீ அந்த வேணாம், அதை சொல்ல வேணாம் நம்ம, சரிங்களா? பேசுற பேச்சுலே கொண்டுருவான் மனுஷனை. வியாதி வந்துலாம் சாக மாட்டான், அப்படி இப்படி அதுல செத்துருவான், ஐயோ அப்படின்னு காட்டை பிடிச்சிட்டு செத்துருவான். பேச்சுல ஜீவன் தெரிக்கணுமே தவிர சாபம் வரக்கூடாது. பேச்சுல உம்முடைய வார்த்தை உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளா இருக்கணும், சரிங்களா? மரத்துல சாரம் இருக்கிறது போல, பழத்துல டேஸ்ட் இருக்கிறது போல அந்த நம்ம பேசுகிற வார்த்தை, நீயோ தேவனுடைய மனுஷனே அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? தீமோத்தேயுவை குறித்து பேச்சுல நம்மகிட்ட இருந்து ஜீவனை வெளிப்படுத்தணும். ஏன்னா பவுல் சொல்றாரு, நான் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். நீங்க தேவனுடைய பிள்ளைனா இயேசுவினுடைய குணாதிசயம் உங்களில் இருந்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமாதானம். அநேகர் சமாதானத்துக்காக அலையிறாங்க பாருங்க, என்னென்னமோ பண்றாங்க. 1000 பேர் கல்யாணம் பண்ணி வச்சா அவன் பண்ண அக்கிரமம் அட்டூழி அநேகமா இருக்கும். எத்தனையோ ஊரை கொள்ளையடிச்சு சொத்து வாங்கி வச்சிருப்பான். 1000 பேர் கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க நல்லா இருப்பீங்க, சரிங்களா? இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்க, என்னென்னமோ நீங்க படையல் பண்ணா, சில சாஸ்திரங்களை பண்ணா, அந்த பயணம் போனா சமாதானம் இன்னும் வராது. பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு அல்லாமல் வேற ஒருவனுக்கு கிடையாது. எத்தனை பாவம் பண்ணிட்டு என்னென்ன அக்கிரமம் அட்டூழியம் பாருங்க, கொடை கொடுக்குறாங்க, என்னென்னமோ கொடுக்குறாங்க. சில அரசியல்வாதிகளாம் பாத்தீங்கன்னா அள்ளி கொடுப்பான், பின்னாடி அத்தனை அட்டூழிய அக்கிரமம் எவ்வளவு இருக்குது நமக்கே தெரியும், எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அத்தனை கொள்ளையடிச்சதுல அப்படி கிச்சு அந்த லாசருக்கு அந்த ஐஸ்வர்யவான் அந்த துணிக்கே போடுவான் தெரியுமா, அது மாதிரி போட்டு அவர் கொடுத்தாரு, பின்னாடி இருக்கிறது உனக்கு தெரியல, பின்னாடி இருக்கிறது தெரியல. அப்ப தேவ சமாதானம் உள்ள இருக்கணும்னா நாம சமாதானத்தோடு இருக்கணும். சமாதானத்துக்கு ஏற்ற நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடணும். ஏன்னா சங்கீதம் 122:7 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. வசனம் பாருங்க பேசுது. வசனம் ஒரு கைகால் முளைச்சு வார்த்தை முளைச்சு பேசும்போது எப்படி இருக்கும், அதே போல வசனம் பேசுது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆதியாகமம் 49:10 தேவன் யாருன்னா சமாதான கர்த்தர்னு போட்டிருக்கும். ஆதியாகமம் 49:10 தேவன் யாரா? சமாதான கர்த்தர். ஏசாயா 9:6 சமாதான பிரபு. ஆதியாகமத்துல சமாதான கர்த்தர், ஏசாயாவுல சமாதான பிரபு. மீகா 5:5 சமாதான காரணர், சமாதான காரணர். ரோமர் 15:33 சமாதானத்தின் தேவன். நியாயாதிபதிகள் 6:24 யெகோவா ஷாலோம், சமாதானத்தை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர். பைபிள்ல 946 நாமங்கள் இயேசு தேவனுக்கு இருக்காம். 946 1000 நாமத்துக்கிட்ட இருக்கான். அதுல ஓங்கி ஒலிக்கக்கூடிய நாமம் சமாதான பிரபு. அல்லேலூயா. ஏன்னா அவர் சமாதானத்துக்காக வந்த தேவன். புறஜாதிகளுடைய தெய்வத்தை போல கத்தியோட கடப்பாறையோட வேலோட சிங்கத்தோட புலியோட நாயோட நரியோட எருமையோட பன்னியோட இல்லாம அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க அந்த யோவான் 14:27 வசனம் அழகா வெளியே வருது பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. சமாதானம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். நிம்மதியா தூங்குவான், நிம்மதியா குடும்பம் நடத்துவான், நிம்மதியா போய் சேருவான். அல்லேலூயா. எல்லாத்திலும் நிறைய பேருக்கு நல்ல அடக்கம் நடைபெறுது. அநேக அடக்க ஆராதனையில பார்க்கலாம்.
நல்லடக்கம். எத்தனையோ கோடி செலவழிச்சுலாம் அடக்க ஆராதனை பண்ணுவாங்க, நல் மரணங்கள் நேரிடுவதில்லை. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நல்லடக்கம் நிறைவேறுது? இருக்கும் போது சோர்பட மாட்டான், ஆனா செத்த உடனே ஐயோ எங்க அம்மாவுக்கு அது பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு இது பிடிக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர. ஏன்னா சொத்து வரணும், உள்ள வரணும், சரிங்களா? அப்ப நிறைய பேருக்கு நல் அடக்கம் தான் நடைபெறுகிறது தவிர நல் மரணம் நடைபெறுது. பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றதாக இருக்கிறது. இல்லையா? வாழ்ந்தாலும் நம்ம சமாதானத்தோட வாழணும், மரித்தாலும் கர்த்தருக்குள்ளதான் சமாதானமா இருக்கணும். இல்லையா? சமாதானம் தான் உலகத்திலே பெரிய சொத்து, அது ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். சமாதானம் இருந்துச்சுன்னா அவனுக்கு எல்லாமே இருக்குன்னு தானே அர்த்தம். சமாதானம் இருக்குன்னா அவனுக்கு எல்லாமே மன நிறைவா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவார்கள், என்னப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரினா? ஆனா சங்கீதம் 37:11 இதுக்கு ஏற்ற வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள், சரிங்களா? நல்ல நம்மளுடைய இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசு. உள்ள சமாதானம் உள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா சமாதானம் தான் வெளியே வரும். உள்ள என்ன இருக்குதோ, சட்டியில என்ன இருக்குதோ அதான் நகைப்பையில வரும். உள்ள சமாதானம் இருந்துச்சுன்னா, இங்க சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லாத்தோட நான் ரொம்ப அருமையான வசனம், எனக்கு நான் அடிக்கடி படிக்கக்கூடிய வசனம், என்னை தேற்றி ஆற்றக்கூடிய வசனம், ஏசாயா 26:3 இந்த வசனத்தை நான் சமாதானம் இல்லாத பொழுது நான் படித்துக் கொள்வேன். என்னன்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. உண்மையே நம்பி இருக்கிறவனா கர்த்தர் தான் வழி, கர்த்தர் தான், வேற வழியே கிடையாது. சரிங்களா? இந்த செஸ்ல சதுரங்க ஆட்டம், அந்த செக் மேட்னு சொல்லுவாங்க. இனிமே அந்த காயை எடுத்து வச்சா ராணி தப்பிக்க முடியாது, ஆட்டம் முடிஞ்சு. சதுரங்கத்துல செக் மேட்னு ஒரு இடம் வரும், இனிமே நீ நகர்த்த முடியாது, இனிமே வாழ்க்கை நகராது, வருமானமே இல்லை, பெரிய பிரச்சனை. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். இங்கிட்டு நகர்த்தலாம், இந்த சைட்ல பழச்சிக்கலாம், பிழைக்கிறத தாண்டி பிரகாசம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த நிகுஸ்தான் வெங்கல சர்ப்பம், அந்த விஷப்பாம்பு கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடிக்கப்பட்ட போது அதை நோக்கி பார்த்தா பிழைப்பாங்க சொல்லுங்க இல்லையா? அதை நோக்கி பார்த்து பிழைச்சவங்க அநேகர், சில பேர் மறிச்சிருக்காங்க இல்லையா? அப்படி பாக்குறது ஒரு செகண்ட் ஆகுமா? அதே போல மொபைல இப்படி 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 அம்மா கூப்பிடும் போது அப்பா கூட இப்படி கூட பார்க்க மாட்டான். அதனால அவன் மறிக்கிறத அது அந்த வெங்கல சிற்பத்தை பாரு பொழைச்சிக்கோன்னா அதை கூட விசுவாசித்து பார்க்கல. அவனுக்கு ஒரு செகண்ட் கூட அவன் தலையை உயர்த்த மாட்டாங்க. செல்போனை விட்டு ஒரு செகண்ட் கூட இப்படி பார்க்க மாட்டாங்க. அப்பா கூப்பிடுவாங்க, அம்மா கூப்பிடுவாங்க, இந்த வரமா இப்படிதான் பார்ப்பாங்க, அப்படியே போயிட வேண்டியதான். வெங்கல சிற்பத்தை பார்க்கும் போதே அவன் பிழைப்பான்னா, கர்த்தரை நோக்கி நீ பார்த்துட்டா பிரகாசிப்ப. பிழைக்கிறத தாண்டி பிரகாசிக்கிறது பெரிய விஷயம். சரிங்களா? மற்றவர்களை போல நாம் வாழக்கூடாது. ஏனோக்கு மற்றவர்களை போல வாழவில்லை, அதனால் அவன் மற்றவர்களை போல மறிக்கவில்லை. எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் புரியுது? ஏனோக்கு மறித்தாரா? இல்ல, ஏன்னா மற்றவர்களை போல வாழல, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நிலை. அடுத்து பார்க்கலாம், யாருக்கு சமாதானம்? சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஏன்னா அவர்களுக்கு இடரல் இல்லை. ஏன்னா வேதத்துல தானே எல்லாம் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. வேதத்துக்குள்ள எல்லா அருமருந்தும் எல்லாம் உள்ள. கீழையாத்தின் பிசின் தைலத்தை காட்டிலும் இங்க தேவனுடைய ரண வைத்தியர் உள்ள இருக்கிறார். எந்தெந்த காயத்துக்கு எந்தெந்த மருந்து கட்டணும் எல்லாமே வைத்தியர், பரம வைத்தியர் உள்ள இருக்கிறார். அதனால அவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்கறத பார்க்கலாம். சரியா? எல்லாத்துக்கும் மேல அந்த பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள்ல நல்லா போட்டிருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான, சரிங்களா? ஏன்னா புத்தினாலே நிறைய பேர் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. புத்தியை காட்டிலும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. புத்தி செயல்படுறதை காட்டிலும் பிரச்சனைகள் அதிகமா செயல்படும். ஆனா தேவன் செயல்படுறதை காட்டிலும் யாரும் செயல்பட முடியாது. அதனால எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களை, உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம நடவடிக்கையின் மூலமா தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்குது, நல்லா கவனிக்கணும். அடுத்து நீதிமொழிகள் 16:7 சமாதானம் எப்படி உண்டாகும்? நல்ல ஒரு வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட
சமாதானம்படி செய்வார். கர்த்தருக்கு தான் வழி பிரியமா இருக்கணும், சரிங்களா? ஏன்னா கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கணும். கர்த்தருடைய 7 கண்கள் நம்மை பார்த்து கொண்டு. அப்ப நம்மளுடைய நம்ம என்ன செய்யறோம், காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன செய்யறோம், எல்லாமே தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜீவ புஸ்தகம் அப்படிங்கிறது தனி, ஞாபக புஸ்தகம் அப்படிங்கிறது தனி. நிறைய புஸ்தகங்கள் பரலோகத்துல இருக்குது. நம்ம போய் நிற்கும் போது என்ன அநேக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நீங்க காலையில என்ன செஞ்சீங்க, நைட்டு என்ன செய்ய போறீங்க, எல்லாம் தேவனுடைய ஞாபக புஸ்தகத்துல திட்டமும் தெளிவும் அழகும் குறவுமா எழுதப்பட்டிருக்கிறது, சரிங்களா? ஞாபக புஸ்தகத்துல தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பிட்டீங்கன்னா அதை எரைஸ் பண்ணிடுவார். அது சொல்றது சந்தோஷமா இருக்கு இல்லையா? பாவத்தை அறிக்கையிட்டு அது மன்னிக்கப்படும், சமுத்திரத்துல போட்டுவார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாவங்களை எப்படி மறப்பாருன்னா ஆழமான கடல்ல போட்டுருவாராம். என்ன ஆழமான கடல்? பசிபிக் கடலா? அப்படி கிடையாது. மறதி அப்படிங்கிற ஒரு ஞாபகம், நமக்கு ஒரு மறதின்னு ஒரு பெரிய கடல் இருக்குது, அதுல போட்டுருவார். அதனால அந்த பழைய பாவத்தை நாம நினைக்க மாட்டோம். பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுவிடணும். நம்மளுடைய தேவன் கிருபை உள்ளவர். கிருபை அந்த போதனைகளால நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. நிறைய கிருபை போதனைகள்லாம் நிறைய வந்துருச்சு. நிறைய எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாம், அதுக்குள்ள வேண்டாம். ஆனா பாருங்க, தேவன் ஒரு பக்கம் அன்பு கூறுவராக இருந்தாலும் ஒரு பக்கம் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு பக்கம் பாருங்க ஜீவனை கொடுக்கிற தேவனா இருந்தாலும் ஒரு பக்கம் சங்காரம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால வலதுபுறமும் இடதுபுறமும் பார்க்கணும், சரிங்களா? அடுத்து இந்த கனிகள்ல கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனிகள் 9 இந்த சமாதானம் அப்படிங்கிறது 3வது கனி வரிய வர்றதா பார்க்கலாம். சமாதானம், ஆவியின் கனியில ஒரு சமாதானம் இருக்கிறத பார்க்கலாம். யார் சமாதானத்தை கொடுக்கறது? கர்த்தர் தான். 12 சீசர்கள் படகுல போய்கிட்டு இருக்கும்போது கடல் கொந்தளிக்குது பாருங்க. அந்த கடல் அதட்டினது யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. என்ன சொல்லி அதட்டாரு? இறையாதே, அமைதலாயிரு, சமாதானம். பாருங்க, காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஏன்னா அதை உண்டாக்குனவர் அவர் தானே. சமாதானத்தை அந்த காற்றையும் உண்டாக்குனவர் அவர் தான், கடலையும் உண்டாக்குனவர் அவர் தான், சரிங்களா? அப்ப எல்லாம் கீழ்ப்படுகிறத பார்க்கலாம். கடைசியா நம்ம பார்க்கலாம் 3 பார்த்தோம்ல. என்ன நம்ம பார்த்தோம்? 3. முதலாவது தெய்வீக பாதுகாப்பு, 2வது சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம், 3வது தேவனுடைய சமாதானம், 4வது நிறைவு. நிறைய பேருக்கு அந்த நிறைவு இருக்காது பாருங்க. எவ்வளவு கொடுத்தாலும் வேணும் 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 இன்னும் வேணும் இன்னும் வேணும். சமுத்திரமும் பாதாளமும் திருப்தி அடைவதில்லையாம். சமுத்திரமும் பாதாளமும் திருப்தி அடைவதில்லை. ஆனா பாருங்க, திருப்தி அப்படின்னா யெகோவா ஈரே, தேவன் நம்மளை போஷிக்கிறவர். முதல்ல யெகோவா பாதுகாக்கிற யெகோவா ஷெபயோத், சேனைகளின் கர்த்தர், நம்மளை பாதுகாக்கிறவர். இங்கே தேவன் எப்படி வெளிப்படுறாருன்னா யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவராக வெளிப்படுகிறார். உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 81:16 உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். வசனம் பாருங்க, நமக்கு உச்சிதமானது எவையில் இருக்கோ கர்த்தர் தான் கொடுப்பார் அப்படி கிடையாது. கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம், சரிங்களா? அப்ப நாம கண்கள் அந்த திருப்திப்படணும்னா நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும், சரிங்களா? மத்தேயு 2:11 இயேசு பிறந்தப்ப ஞானிகள் என்னென்ன கொடுத்தாங்களாம்? தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் பிள்ளைக்கு காணிக்கையாக வைக்கிறத பார்க்கலாம். தேவன் தான் தருவாரு, மற்றவங்க தான் நமக்கு தருவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிறத கொஞ்சமா இருந்தாலும் கொஞ்சத்தை கர்த்தர்ட்ட கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம், அதுல தசமபாகம் கொடு, எனக்கு இவ்வளவுதான், அதுல உனக்கு முடிஞ்சதே. எலியா சொல்றாரு, அந்த கொஞ்சம் அடையிலையும் ஏன்னா கொஞ்சம் கொடு. அந்த கொஞ்சம் அடையில அவர் சாப்பிட்டு அவர் பசி தீந்துருமா? எலியா கொஞ்சம் கேட்கிறாரு, அவர் சாப்பிட்டு திருப்தி ஆயிடுவாரா? கொடுக்கிற மனசை பாக்குறாரு. கொடுக்கிற மனசு கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கணும். பாருங்க, ஞானிகள் அவங்க செல்வந்தர்கள் தான், பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தை விலையேற பெற்றவைகள். அவங்கள கர்த்தருக்கு பிள்ளை இயேசு என்கிற பிள்ளைக்கு தங்களுடைய மேன்மையை கொடுக்கறத பார்க்கலாம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற மேன்மையை நீங்க எது உச்சிதம் அப்படின்னா விலையேற பெற்றதுன்னு அர்த்தம். அழகானது, சிறப்பானது, யாருமே கொடுக்க முடியாது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான உச்சிதமான விலையேற பெற்ற குமாரனை நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம ஒரு சில பொருட்களை கொடுக்க யோசிக்கிறோம். தயங்காம கொடுக்கணும். தயங்காம
கொடுக்கணும் பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் நம்மளை ஆட்கொள்ளணும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். யோவான் 12:3 மரியாள் விலையேற பெற்ற களங்கம் என்னும் நலத தைலத்தை இயேசுவோட சிரசுல பூசுறத பார்க்கலாம், பாதத்துல பூசுறத பார்க்கலாம். உடைச்சு ஊத்துறோம், அந்த வீடு நறுமணத்தினாலே நிறைந்து இருக்கிறது. அந்த அந்த நலதம் என்ற தைலம் 300 பணமா. ஒரு நாளைக்கு ஒரு யூதனுடைய சம்பளம் 1 பணம், அவங்களுக்கு 355 நாள் ஒரு வருஷத்துக்கு. அப்ப அதுல ஓய்வு நாள்லாம் போச்சுன்னா 1 வருஷத்தோடைய பணம் அந்த பரிமள தைலம். 300 பணம்னா 1 வருஷத்தோடைய அந்த மதிப்பு தான் அந்த பரிமள தைலம். அதை 1 வருஷம் உழைப்ப அடிச்சு உடைச்சு ஊத்திட்டா பாருங்க தலையில, கட 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 கடன்னு. கர்த்தருக்கு தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் கர்த்தருக்கு உங்களுக்கே தெரியும். தேவனுடைய சமூகத்துல கொடுக்கிறவர்களாக விதைக்கிறவர்களாக நாம் இருக்கணும். கொடுக்கிறவர்களாக விதைக்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவுக்கு கழுத குட்டி ஒருவரும் ஒரு காலும் ஏறிராதே கழுத குட்டி ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும். தேவனுடைய சமூகத்திலே கொடுக்கும் பொழுது நம்மளால முடிந்த அளவுக்கு தேவனுக்கு பரிசுத்தமானதே விலை உயர்ந்ததே நாம கொடுக்கணும். இந்த கிராமத்து சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம், இந்த பூச்சி கத்திரிக்காய் இருக்கா, இதெல்லாம் பார்த்து விலைக்கிட்டு நல்ல கத்திரிக்காய், நல்ல முருங்கைக்காய், நல்ல காய்களை, நல்ல நெற்கதிர்களே கிராமத்துல எல்லாம் வந்து கொடுக்கறத பார்க்கலாம். நான் சில கிராமத்துலாம் போய் பார்த்துருக்கேன் பாருங்க. அது வச்சுப்பாங்க, ஆசாரியன்ட்ட போய் படைப்பாங்க. தேவனுக்கு கொடுக்கறதுல ஒரு பழுதும் இருக்க கூடாது. தன் மந்தையில் கடா இருக்கையில கெட்டு போனதை கர்த்தருக்கு கொடுக்கிறவன் கபடசன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நாம த பெஸ்டா கொடுக்கணும். அடுத்து பார்க்கலாம். மார்க் 14:15 இயேசு பஸ்கா ஆசரிக்குன்னு நினைக்கும் போது ஒரு ரூம் தேவைப்படுது. அதுக்கு ஒருத்தர் என்ன கொடுக்குறான்? கம்பளம் முதலானவைகளை விரித்த தன் விஸ்தாரமான மேல் வீட்டாரு. அல்லேலூயா. அவன் பாருங்க, விஸ்தாரமானதே தேவனுக்கு கொடுக்குறான் பாருங்க. கொடுக்கறதுல நாம கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அடுத்து இயேசுக்கு ஒருத்தன் ட்ரெஸ் தச்சு கொடுக்குறான். யோவான் 19:23 அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாக இருந்தது. தைக்கிறதுனா கொஞ்ச நேரத்தில் தச்சுட்டு போயிடலாம். நெய்யறதுனா பாருங்க, கைக்கு தனியா நெஞ்சு, இடுப்புக்கு தனியா நெஞ்சு, கீழே தனியா நெஞ்சு, அழகா அவன் நெய்யறதுல எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டான்னு தெரியல. ஆனா நான் கர்த்தருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் அழகா நெய்து கர்த்தருக்கு கொடுக்கறதே பார்க்கலாம். அதனாலதான் அந்த அங்கிய கிழிக்காம 4 பேர் பங்கிட்டு கொள்ளாம சீட்டு போட்டு எடுத்து கொண்டார்கள். அது பாருங்க, அவன் ஒரு ட்ரெஸ் அது வேதத்துல வருது அப்படின்னா அது விலையேற பெற்றது. இது பாருங்க, அந்த மனிதன் நெய்த மனிதனை நம்ம நினைக்கிறோம், எவ்வளவு கர்த்தருக்காக கஷ்டப்பட்டு கொடுத்திருக்கிறான். சரியா? அடுத்து பார்க்கலாம். இயேசு மரித்த உடனே லூக்கா 25:23 இயேசுக்கு ஒரு கல்லறையை கொடுக்குறாங்க. இந்த கல்லறை எப்படிப்பட்டதா? கண்மலையில வெட்டப்பட்டதும் ஒருவனும் ஒரு காலும் வைத்திராத ஒரு கல்லறை. அவர் பிறக்கிறதுல இருந்து மரிக்கிற வரைக்கும் எல்லாம் தி பெஸ்ட். அப்புறம் மரிச்சு வைக்கிறாங்க. நிக்கோதேமு வந்து யோவான் 19:39 வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அல்லேலூயா. அவரை பாடம் பண்றது, அடக்கம் பண்றது. அப்ப தேவனுடைய மனுஷர்கள் தேவனுக்காக கொடுக்கறத பார்க்கலாம். எல்லாத்தோட மரியாள் தன்னையே கொடுத்துட்டா, தன் வாழ்க்கையை கொடுத்துட்டா. இதோ நான் கர்த்தருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நம்ம முடிக்கிறோம். இதுல நம்ம இந்த மாத வாக்குத்தத்தத்துல மனுஷனுக்கு சொல்றது வாக்குத்தத்தம் கிடையாது. தேவன் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றதா வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். தேவன் பொய் சொல்லுகிறது இல்லை. மனமாற அவர் மனுபுத்திரன் இல்லை. அவர் சொல்லியும் வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரா? வசனத்தை வாக்குத்தத்தத்தை ஏதோ ஒண்ணு மாசம் கொடுக்குறாங்க, வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ் பண்ணாம தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வசனத்தை வைத்து தெவிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் எழுந்து நிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் யாரோட பேசுனாங்களோ ஸ்தோத்திரம், உங்களுடைய இருதயத்துல மனமாற்றம் உண்டாயிருக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் வீட்டுக்கு போகும்போது தைரியமா போகணும். வந்த பிரகாரமா போக கூடாது. எப்படி ரூத் வீட்டுக்கு போகும்போது தானியத்தை கொண்டு போனாலோ, சரிங்களா? நம்ம உலகத்துக்கு எகிப்துல இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் வீட்டுக்கு போகும்போது குப்பை கூலத்தை வைக்கல கொண்டு போனாங்களாம். வேலை செஞ்சு முடிச்ச உடனே குப்பை கூலத்தை கொண்டு போனாங்களாம். ஆனா ரூத் மணவாட்டி வீட்டுக்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போனாலாம்? வார்கோதுமை எடுத்துட்டு போனாலாம். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் மணவாட்டிகள் இங்க சபையில இருந்து எடுத்துட்டு போகும்போது ஒரு தைரியத்தை, விசுவாசத்தை, நம்பிக்கையை, தேவன் எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக உயிரை கொடுத்தவர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார், வார்த்தையோடு போங்க, தைரியத்தோடு போங்க. கர்த்தர் உங்களோடு இடைபெற்றிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாசல்களை பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்கள் ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா.
சோதரம் நம்மை இயேசு என்ற கோதுமை மணியினாலே வார்த்தையினாலே திருப்திப்படுத்தி இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதனால வீட்டுக்கு போகும்போது வெறுமனே போகாதீங்க, வார்த்தையோடு போங்க. வார்த்தை கிரியை செய்யும், வார்த்தை வழி நடத்தும், வார்த்தை வல்லமை உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை திசை காட்டி, வார்த்தை வழிகாட்டி, வார்த்தை இயேசு எல்லாமே வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்குது. அல்லேலூயா. சோதரம் சோதரம். கடைசியா ஜெபித்து முடிக்கலாம். சோதரம் தகப்பனே, தெய்வமே, சோதரம் ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைகளை உங்க சமூகத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய விலையேற பெற்ற வார்த்தைகள், விலையுயர்ந்த ஆண்டவரே கோதுமை மணிகள் ஆண்டவரே சோதரம் பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வெறுமனே போகாமல் ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளை இருதயத்துல பதித்துக் கொள்ளும்படி, அது 30 அல்ல, 60 அல்ல, 100 பலன் கொடுக்கும்படி எல்லா பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எல்லாருடைய இருதயத்திலும் காரியத்தின் கடை தொகையாக எல்லாருடைய இருதயத்திலும் ஆண்டவரே வசனம் உழைத்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வசனத்திலே வாழும்படி கிருபைகளை செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்ட ஒருவர் கூட தொய்ந்து போக கூடாது ஆண்டவரே. எல்லாம் கர்த்தருக்காக எழும்புகிறவர்களாக, எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக, கலங்கரை விளக்காக, உப்பா வெளிச்சமா இருக்க கிருபைகளை பாராட்டுங்க. வந்த பிள்ளைகளை குடும்பமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.